உதாரணத்துக்கு யசீதுடைய, அதாவது சிம்பிளாக கர்பலா பற்றி என்ன அப்படின்னா, யசீதுங்கிற ஒருத்தர் வந்து ஆட்சியாளராக உட்கார்றாரு. அதாவது முஆவியா இப்னு அபு சுஃபியான் அப்படிங்கிற அந்த நபித்தோழருடைய மகன், அவர் வந்து ஆட்சியாளராக உட்கார்றாரு. அதை வந்து அப்ஜெக்ஷன் பண்ணி ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு வந்து அவங்க வந்து அதை அப்ஜெக்ஷன் பண்ணி அவங்க கிளம்பி போய் அதை தீமை வந்து தடுக்க போகிறாங்க. அந்த நேரத்தில் ஏற்படுற சம்பவத்தில் அவங்க கொல்லப்படுறாங்க. இதுதான் விஷயம். ஆனால் இதுக்கு பின்னாடி வந்து ஒரு வலுவான காரணங்கள் இருக்குது. மோஸ்ட்லி அறிஞர்கள் இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சரி முஸ்லீம் தானே ஆட்சி பண்ணா, ஒரு முஸ்லீம் ஆட்சியாளர் உட்காந்துருந்தா அதில் வந்து ஏன் தேவையில்லாமல் இந்த அளவுக்கு போய் இது பண்ணணும், ஒரு ஆட்சி நடக்கும்போது நீங்கள் கிளர்ச்சி பண்ணியிருக்கக்கூடாது, அதாவது இவர் சைடில் தான் அந்த தப்பு பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி விளக்கம் சொல்லி எல்லாரும் வந்து அதை பேசுகிறாங்க. ஆனால் அது வந்து தப்பு. ஏன் அப்படின்னா, இது மாதிரி அவங்க பேசுனாங்க அப்படின்னா அவங்களுக்கு குரானை பற்றி ஒரு தெளிவான ஒரு பார்வை இல்லைங்கிறது தான் சொல்லணும். ஏன்னா சும்மா கிடையாது. அப்போ அந்த விஷயத்தை பார்க்கணும் அப்படின்னா, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு செஞ்ச காரியம் வந்து, அதாவது அவர் வந்து ஒரு உச்சகட்ட ஒரு செயலை வந்து அவர் செய்கிறாங்க.